மும்பையில் ஒரு பள்ளிவாசலில் ஜும்மா அன்று பள்ளிவாசல் இமாம் ஒரு அறிவிப்பு செய்தார். நீங்கள் எல்லாம் உள்ளே வந்து தொழுகைக்கு அமர்ந்துள்ளீர்கள், ஆனால் வெளியே நிறைய பேர் வெயிலில் அமர்ந்து தொழுகை தொழுகின்றார்கள். ஆகவே இங்கு வந்திருக்கும் அனைவரும் உங்களால் என்ற பொருளாதார உதவியை இந்த பள்ளிவாசலுக்கு அளித்தால் அந்த பணத்தை கொண்டு பெரிய ஒரு செட்டு போடப்படும், அவர்களும் வெயிலில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்று அறிவிப்பு செய்தார். அப்போது ஜும்மா முடிந்தவுடன் ஒருவர் வந்தார். வந்தவர் கிழிந்த ஆடையுடன், காலில் செருப்பு இல்லாமல், அவர் மனைவி தலையில் போட்டிருக்கும் துணியில் 10க்கும் அதிகமான கிழிசல்களுடன் அவர் வந்தார். ஆண் நபர் அணிந்திருக்கும் சட்டையில் நிறைய அழுக்கும் கிழிசலும். வந்தவரும் மோதினாரிடம், உங்களுடைய பள்ளிவாசல் இமாமை காண வேண்டும் என்றார். அதற்கு அந்த மோதினார் கேட்டார், ஏன், எதற்கு ஏதாவது உதவி கேட்டு கலெக்ஷனுக்காக வந்திருக்கிறாயா? இல்லை, நான் கலெக்ஷன் கொடுக்க வேண்டி வந்திருக்கிறேன். உடனே அவர் ஓடி சென்று இமாமை அழைத்து வந்தார். இமாம் வந்தவுடன் இவரை பார்த்து அவர் இவருடைய நிலையை கண்டு என்ன விஷயம் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், இமாம், நீங்கள் பள்ளிவாசலில் அறிவித்ததை நான் கேட்டேன். நான் அந்த செலவினத்திற்காக பணத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என்றார். அப்போது இமாம், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், ரோட்டில் கிடக்கும் குப்பைகளை பொறுக்கி நான் விற்கின்றேன். என் மனைவியும் என் மக்களும் என்னுடனே இருக்கிறார்கள். நாங்கள் 5 வருடங்களாக இந்த பணத்தை சேமித்து வைத்திருக்கின்றோம். என் மனைவியின் ஆசை ஒரு வீட்டை கட்ட வேண்டும் குழந்தைகளுக்காக என்று சேமித்தோம். ஆனால் நீங்கள் ஜும்மாவில் அறிவித்த உடனே என் மனைவி கூறினார், வீட்டை விட பள்ளிவாசல் மிக முக்கியம், வாருங்கள் நாம் சென்று அந்த பணத்தை பள்ளிக்கு கொடுத்து விடலாம் என்றார். அதன்படி எங்களுடைய சேமிப்பான 2.5 லட்சம் ரூபாய் இந்த சாக்கில் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று. உடனே இமாம் அவரை அமர வைத்து டீ தண்ணீர் எல்லாம் கொடுத்து பள்ளிவாசலுடைய அனைத்து பொறுப்பாளர்களையும் உடனே கூப்பிட்டார். இமாம் கூறினார், இதோ இவர் ரோட்டில் வாழ்ந்து வருகிறார். இவர்கள் குப்பை பொறுக்கி விற்ற சேமித்த 2.5 லட்சத்தை பள்ளிக்கு கொடுக்க வேண்டி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் எல்லாம் எவ்வளவு தரப்போகிறீர்கள் பள்ளிவாசலுடைய செட்டு போடுவதற்கு என்று இமாம் கேட்டார். உடனே பள்ளி செயலாளர், தலைவர், பொறுப்பாளர்கள் அனைவரும் இணைந்து 10,000, 20,000, 30,000, 50,000 என்று 2.5 லட்சத்தை அப்போதே வழங்கினார்கள். உடனே இமாம் அந்த 2.5 லட்சத்தையும் எடுத்து இவர் கொடுத்த 2.5 லட்சத்தையும் அந்த உதவி செய்ய வந்தவரிடம் 5 லட்சத்தையும் கொடுத்து, நீங்கள் உங்கள் மனதிற்கு விரும்பியபடி ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் கொடுத்து விட்டார். உடனே அவர் வாங்க மறுத்தார். ஆனாலும் பள்ளி நிர்வாகமும் இமாமும் அவரை வாங்க வைத்தார்கள். அப்போது அவர் அழுது கொண்டே இருந்தார். அப்போது நிர்வாகிகள் கேட்டார்கள், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? இல்லை, உங்களை போல் பல பள்ளிவாசலில் நான் பயான் கேட்டிருக்கிறேன். அப்போது அவர்கள் பேசும் பொழுது சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் 1 ரூபாய் செலவழித்தால் அல்லாஹ் அதை 10ஆக்கி தருவான் என்று அந்த வசனம் கேள்விதான் பட்டேன். ஆனால் இன்று உண்மையாகிவிட்டது என்றார். அதை நினைத்ததால் அழுதேன் என்றார். அல்லாஹ்வின் கருணை எவ்வளவு மிகப்பெரியது என்று நிர்வாகிகளும் கண்கலங்க அவரை அனுப்பி வைத்தனர். இதுதான் அல்லாஹ்